திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழ்ல? திருடன்கிறத தவிர. இப்ப சைமன் செபாஸ்டின்னா அதற்கு என்ன பொருள் தெரியுமா? பாலியல் பொறுக்கி, திரள்நிதி திருடன், நாக்பூர் நாய், நாக்பூர் அடிமை, பார்ப்பன கைகூலி, குருமூர்த்தி வீட்டு அடிமை. எச் ராஜா பேசுனதை விடுங்க, என்னை பத்தி பேசுறாங்களே அது பத்தி உங்களோட கருத்து என்ன? எச் ராஜா பேசுனதை எப்படி விட முடியும்? வைரமுத்து எவ்வளவு பெரிய கவிஞர், அவரோட அம்மாவை வேசின்னு சொல்லி பொதுவெளியில் பேசியவன் தான் இந்த பார்ப்பன நரி எச் ராஜா. அவனுக்கு எதிராக நீ கருத்து சொல்ல மாட்டியா? இப்ப எச் ராஜா அவதூறு பேசுறாருன்னா நீங்களாம் என்ன பேசுறீங்க அப்படின்றான். எச் ராஜா பேசுனது அவதூறா இல்லையா? நீ அதற்கு நேரடியாக பதில் சொல்ல தயாராக இல்லை. அப்ப நீ என்ன செய்யற அப்படின்னா, எச் ராஜா மேட்டரை டைலூட் பண்ணி கேடி ராகவன் என்ன பண்ணா, பூஜை அறையில் உட்கார்ந்து கேவலமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டான். கேடி ராகவனுக்கு கையுரிமை இல்லையா, கேடி ராகவனுக்கு காஜி உரிமை இல்லையா அப்படின்னு கேடி ராகவனுக்கு ஆதரவா களத்தில் குதித்தான். கேடி ராகவனுக்கு பாஜக காரங்க கூட வெளிப்படையாக வந்து இது நியாயம்தான், இது சரிதான் அப்படின்னு பேசல. ஆனா சைமன் வந்து பேசினான். சீமான் யாருடைய கருத்துரிமைக்கெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார்? மாரிதாஸ், எச் ராஜா, கிஷோர் கே சுவாமி, கஸ்தூரி, சவுக்கு சங்கர், கல்யாணராமன், மகாவிஷ்ணு, இப்படி யார் யாரெல்லாம் பாஜக RSSக்கு ஆதரவான நபர்களோ, சனாதனத்திற்கு ஆதரவான நபர்களோ, அந்த நபர்களுக்கெல்லாம் ஓடோடி போய் ஆதரவு தெரிவித்திருக்கின்றான். இந்த சைமனை பொறுத்த வரைக்கும் கருத்துரிமைனா என்னன்னா, ஒடுக்குபவனுக்கு கருத்துரிமை வேணும், ஒடுக்கப்படுபவனுக்கு கருத்துரிமை தரக்கூடாது. இப்ப இவ்வளவு கருத்துரிமையை பத்தி நீ பேசுறிய, இசைவாணி பிரச்சனை எவ்வளவு கொழுந்து விட்டு எரியுது. நீ வாயை திறந்தியா? இப்ப மாமா பையன் சாட்டை துரைமுருகன் கலைஞர் குறித்து ஆபாசமா ஒரு பாட்டு பாடுறான். அந்த பாட்டை நானும் பாடுறேன் அப்படின்னு நீ ஆபாசமா பாடின. இப்ப நீ நல்ல ஆண்மகனா இருந்தா, ஒரு அப்பா அத்தாளுக்கு பிறந்திருந்தா, இசைவாணி பாடுனா ஐயம் சாரி ஐயப்பா பாடலை நானும் பாடுறேன், முடிஞ்சா என்ன கைது பண்றா அப்படின்னு நீ சவால் விட்டுருக்கணுமா இல்லையா? அமைதியா பொத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன் பொத்திக்கிட்டு இருக்கிறான்? திராவிடன் அப்படின்னா திருடன்னு சொல்லிருக்கிறாங்களா? உனக்கு ஏன் திராவிடன்னா இவ்வளவு எரியுது? திராவிடன்னா பாப்பானுக்கு எரியுது, பாஜக காரனுக்கு எரியுது, உனக்கே எரியுது. அப்புறம் புலிகளுடைய ஆவணத்திலேயே ஆண்டன் பாலசிங்கம் நாங்க திராவிட இனம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாப்ல. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் இவர் ஏத்துக்க மாட்டாரா? நீ என்ன அதை விட பெரிய புடிங்கியா? இல்ல பிரபாகரனோட நீ என்ன பெரிய ஆளா? நீ யார் முதல்ல? ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல எச் ராஜா அவர்களுக்கு வந்து ஆதரவா பேசுற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்றைக்கு ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சைமன் செபாஸ்டின்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எச் ராஜா இப்படி அவதூறாக பேசியதற்காக அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். எச் ராஜா இப்படித்தான் பேசுகிறார் அப்படின்னு பேசியிருந்தா சீமானை நாம் சங்கி என்று சொல்ல போவதில்லை. ஆனா சைமன் வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்து இது அவதூறு பேசுனது ஐயா எச் ராஜா, அதை விட்டுருவோம். அதை தாண்டி அவதூறு பேசுகிற ஆளுகளை சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? எச் ராஜா அவதூறு பேசுறாருன்னா அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க? ஐயா எச் ராஜா பேசுனதை விட்டுருங்க, இந்த சில வலையொலிகள்லாம் இருக்குது, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்றாங்களா? அதாவது நம்மை போன்ற ஊடகங்களை, யூடியூப் ரூட்டர்ஸ், ட்ரைப்ஸ், அதர்மம், அரண்சை, இது போன்ற ஊடகங்களை இன்டைரக்டா சைமன் சொல்றான். அப்ப அந்த வலையொலிகள்லாம் என்ன பண்றாங்க? என்ன மட்டும் பேசுறது இல்ல, ஏன் குடும்பத்தையே பேசுறாங்க அப்படின்னு சைமன் கதறான். ஏன்டா சைமன், உன் குடும்பத்தை யாராவது பேசியிருக்கிறாங்களா? நீங்க தான் மற்றவன் குடும்பத்தை பேசுறீங்க. அவன் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் மஞ்சப்பொடி தேய்ச்சி வை, நான் வர்றேன் அப்படின்னு இதே மாமா பைய சாட்டை துரைமுருகன் ஏற்கனவே பேசினான். அந்த ஆடியோ வெளியே வந்துச்சா இல்லையா? உன் கட்சிக்காரன் நத்தம் சிவசங்கரன், அந்த நத்தம் சிவசங்கரனை எத்தனை தேப்பையில போட்டு நீ திட்டிருக்கிற? அந்த நத்தம் சிவசங்கரனை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவர். சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்பா வந்து தவறிடுறாங்க, முழுக்க முழுக்க ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட பின்னணி கொண்டவரை நீ எத்தனை தேப்பையில போட்டு திட்டுற? யார் உண்மையிலேயே குடும்பத்தை இழிவுபடுத்துறதுன்னா சைமன் நீ தாண்டா பண்ற. உன் கட்சிக்காரனையே கேவலப்படுத்துற. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா இப்படி சொல்றதுக்கு? இப்ப நீ ஆபாசமா பேசுற, அப்ப இன்னொரு தரப்புல இருந்து பதில் எப்படி வரும்? அதே மொழியில தான் வரும். நீ செருப்பால அடிப்பன்னு சொன்னா நானும் செருப்பால உன்னை அடிப்பண்டா அப்படின்னு தான் பதில் வருமே ஒழிய, ஐயா நீங்க என்ன செருப்பால அடிச்சுக்கிங்க,
நான் வாங்கிக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை செருப்பால் அடித்தது வன்மையான கண்டனத்திற்குரியது அப்படின்னு பேச முடியுமா? அப்படி பேச முடியாது. இப்ப சீமான் ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறான், நான் உங்க அப்பா அத்தால திட்டுறேன்னா நீங்க அங்கிட்டு போய் எங்க அப்பா அத்தால திட்டிக்கங்க, இதான் கருத்துரிமை. நீங்களும் என்ன திட்டுங்க, நானும் இதுக்காக கைது பண்றதா? ஆமா, இதுக்காக கைது பண்றதா அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசுறான். இதுக்கு பேரு கருத்துரிமையா? இப்படி ஆபாசமாக பேசுவதற்கு, அருவருப்பாக பேசுவதற்கு, வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை பற்றி ஆபாசமாக பேசுவதற்கு கருத்துரிமை வேணும்ன்றான். இதே ரஜினி குறித்து, ரஜினியினுடைய மகள்கள் குறித்து, எஸ்டிஆரையும் ரஜினியுடைய மகள்களையும் சேர்த்து வச்சு தனுஷுக்கு அந்த குழந்தை பிறக்கல, அந்த குழந்தை எஸ்டிஆருக்கு தான் பிறந்துச்சு அப்படின்னெல்லாம் எவ்வளவு அருவருப்பா இதே மாமா பையன் பேசுனா, சீமானே எத்தனை மேடைகளில் நீ நல்ல ஆண்மகனாக இருந்தால், நல்ல அப்பனுக்கு அத்தாளுக்கு பிறந்திருந்தால் அப்படின்னு பிறப்பை அடிப்படையாக வைத்து எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறான். அப்படியெல்லாம் பேசிட்டு என்ன திட்டுறாங்க, யாராவது கேட்கறதுக்கு இருக்கிறீங்களா அப்படின்னு கூச்சமே இல்லாம பேசுறான். அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல எச் ராஜாவை ஆதரிக்கிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை இல்ல, அவன் கேள்வி கேட்கிறாங்க, இப்படி எச் ராஜாவுக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்களே, உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாப்புல, எச் ராஜா பேசுனதை விடுங்க, அதாவது எச் ராஜா பேசுனதை விடுங்க, என்னை பத்தி பேசுறாங்களே அது பத்தி உங்களோட கருத்து என்ன? எச் ராஜா பேசுனதை எப்படி விட முடியும்? உன்னையே எவ்வளவு பச்சையா எச் ராஜா கேட்டிருக்கிறான். வைரமுத்து எவ்வளவு பெரிய கவிஞர், அவரோட அம்மாவை வேசின்னு சொல்லி பொதுவெளியில் பேசியவன் தான் இந்த பார்ப்பன நரி எச் ராஜா. அவனுக்கு எதிராக நீ கருத்து சொல்ல மாட்டியா? அவன் எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறான். இது மட்டுமா, கனிமொழிய கள்ள குழந்தைன்றான், பெரியார் சிலைய உடைப்போன்றான். எவ்வளவெல்லாம் தனி மனித தாக்குதல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவெல்லாம். இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணியில் இருக்கின்ற ராமதாஸ கருவறுப்போம் அப்படின்லாம் பேசியிருக்கிறான். அப்பா ராமதாஸ் உனக்கு அப்பாவா இல்லையா? உங்க அப்பாவை கருவறுப்போன்னு பேசியிருக்கிறான். அது கூட சூடு சொரணம் வரலையா? நீலாம் என்னடா புள்ள, மானம் கெட்டவன? அப்ப இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் மீண்டும் மீண்டும் திராவிடத்தை நோக்கி குற்றச்சாட்டு வைப்பது. பாஜக தவறு செய்திருக்கிறதே உங்களுடைய கருத்து என்ன? எச் ராஜா தவறு செஞ்சிருக்கானே உன்னோட கருத்து என்னன்னா, திமுக பண்ணலையானா டேய் நீ முதல்ல இதுக்கு பதில் சொல்றா. சைமன் சங்கி இதுக்கு நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நீ திமுகவையோ திராவிடத்தையோ நீ நொட்டலாம். ஒண்ணு. இன்னொன்னு அடுத்து வர்றான், இப்ப எச் ராஜா அவதூறு பேசுறாருன்னா நீங்களாம் என்ன பேசுறீங்க அப்படின்றான். இப்ப எச் ராஜா பேசுனது அவதூறா இல்லையா? அதை ஏன் சமப்படுத்துற? எச் ராஜா மாதிரி யாரையாவது பார்த்து நீ கள்ள குழந்தை அப்படின்னு பிறப்பின் அடிப்படையில் யாராவது கேவலப்படுத்தி பேசியிருக்கிறாங்களா? அப்ப நீ அதற்கு நேரடியாக பதில் சொல்ல தயாராக இல்லை. அப்ப நீ என்ன செய்யற அப்படின்னா, எச் ராஜா மேட்டரை டைலூட் பண்ணி வேற ஒருத்தங்களை குற்றவாளியா நிறுத்துற. அதாவது திராவிடத்தை குற்றவாளியாக நிறுத்தி அவ்வளவு பெரிய தப்பு கிடையாது. ஆமா, அவ்வளவு பெரிய, ஆமா, எச் ராஜா என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டாரு? யூடியூப் ரூட்டர்ஸ், அதர்மம் போன்ற வலையொலிகள் தான் தப்பு பண்றாங்க அப்படின்னு அதை நேரடியா சொல்றான். எச் ராஜாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான். இப்படியெல்லாம் வாலாட்டினா தானே இந்த நாய்க்கு நாக்பூர்ல இருந்து பிஸ்கட் போடுவாங்க, அதற்காக இவன் இப்படி வாலாட்டுகின்றான். இப்படி பாஜக திருட்டு கும்பலை இந்த திரள் நிதி திருடன் சீமான் இப்பதான் ஆதரிச்சிருக்கிறானா அப்படின்னா பல முறை. கேடி ராகவன் என்ன பண்ணா, பூஜை அறையில் உட்கார்ந்து கேவலமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டான். கேடி ராகவனுக்கு கையுரிமை இல்லையா, கேடி ராகவனுக்கு காஜி உரிமை இல்லையா அப்படின்னு கேடி ராகவனுக்கு ஆதரவா களத்தில் குதித்தான். சாமியை காப்பாற்ற போறேன்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அந்த சாமி முன்னாடியே உட்கார்ந்து பலான வேலைகளை பார்க்கின்ற கேடி ராகவனுக்கு பாஜக காரன் கூட வெளிப்படையாக இது நியாயம்தான், இது சரிதான் அப்படின்னு பேசல. ஆனா சைமன் பேசினான். அடுத்து மாரிதாஸ் எச்சு துப்பி கொரோனாவை இஸ்லாமியர்கள் பரப்புகிறார்கள் அப்படின்னு கேவலமாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்து பேசினான். அவனை கைது செய்து சிறையில் அடைச்சா, தம்பி மாரிதாசன் நீங்க எப்படி கைது செய்வீங்க? கருத்தால் எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லையா அப்படின்னு மாரிதாஸுக்கு ஆதரவா வந்தான். அதே மாரிதாஸ் சீமான செவுல்லையே அடிச்சு துரத்தணும் அப்படின்னு கடந்த காலங்களில் பேசினான். தன்னுடைய எஜமானர்கள் தன்னை செருப்பால் கூட அடிக்க உரிமை உண்டு, ஆனால் என்னுடைய எஜமானனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் என் நெஞ்சம் தாங்கிக் கொள்ளுமா, என் நெஞ்சம் புண்படாதா அப்படின்னு ஆஜரானா. அடுத்து கஸ்தூரி, தெலுங்கு மக்களை அவங்க எல்லாம் அந்தப்புற சேவைக்காக வந்தவர்கள்னு பேசிய கஸ்தூரிக்கு கருத்துரிமை இல்லையா அப்படின்னு கஸ்தூரிக்கு ஆதரவா போய் நின்னான். மகாவிஷ்ணு என் தம்பி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான், அவனை எதுக்கு குற்றவாளி மாதிரி போய் கைது பண்றீங்க அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவா பேசினான். அதாவது முன்ஜென்ம பாவத்தால் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாக அவன் மோசமா சொன்னான்.
கண் பார்வையற்றவர்களாக, குருடர்களாக, செவிடர்களாக அப்படின்னு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னான். அப்படி பேசிய மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவாக இந்த பொறுக்கி இந்த சைமன் நாய் அன்னைக்கு பேசினான். இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த சைமனோட குழந்தையே ஒரு ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தை. தன்னுடைய குழந்தையே அப்படி ஒரு குறைபாடோடு ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பொழுது இந்த சைமன் என்ன பண்றான்னா, அவன் கருத்தை ஆதரிக்கிறான்னா என்ன அர்த்தம்? மகாவிஷ்ணு மாசம் மாசம் போடுற 1 லட்சம் 2 லட்சம் பணம் வந்தா போதும், நம்ம பையனுக்கே அப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் இழிவுபடுத்தினாலும் இது மறுபிறவியால் வந்தது, முன்ஜென்மத்தால் வந்த பிரச்சனை அப்படின்றத நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேவலமான ஜென்மம் தான் இந்த சைமன். அடுத்து சவுக்கு சங்கர் ஒரு RSS, பாஜக, அதிமுக கும்பலுக்காக தொடர்ச்சியாக வேலை செய்த ஒரு புரோக்கர். அந்த புரோக்கர் பெண் போலீசார் குறித்து மிக கீழ்த்தரமான முறையில் படுக்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்லாம் பேசலாம். ஜெயில இவனை போட்ட உடனே சைமன் பத்திரிகையாளரை சந்திக்கிறான். தம்பி அப்படி பேசியிருக்க கூடாது, ஆனா அதுக்காக ஜெயில போடுவீங்களா அப்படின்னு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த சம்பவம், கைது சம்பவம் நடப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்னாடிதான் ஒரு சின்னத்தை காப்பாத்துறதுக்கு துப்புல ஓன்ட்ட இந்த நிலம் சிக்குமா அப்படின்னு சீமானை நாராக இதே சவுக்கு சங்கர் கிழித்து தொங்க விட்டான். அந்த சவுக்கு சங்கருக்கே போய் ஆதரவு தெரிவித்தார். எதற்காக ஆதரவு தெரிவித்தார்? இதே RSS, பாஜக, அதிமுக அஜெண்டாவிற்காக வேலை செய்கின்றான் சவுக்கு என்ற ஒரு காரணத்திற்காக ஆதரவு தெரிவித்தான். இப்ப இதுல விஷயத்தை பாருங்களேன். இந்த ஆள் யாரையெல்லாம் ஆதரித்து இருக்கிறாப்ல, H. ராஜா, சவுக்கு சங்கர், மாரிதாஸ், KT ராகவன், இதுக்கடுத்து கிஷோர் கே சுவாமி, கலைஞர் குடும்பம் குறித்து ஆபாசமா எழுதுறான், அதுக்காக கைது செய்யப்படுறான் கிஷோர் கே சுவாமிக்கு கருத்துரிமை இல்லையான்னு வர்றான். அடுத்து பாஜகவை RSS சார்ந்த கல்யாணராமன் நபிகள் நாயகம் குறித்து ஆபாசமாக கீழ்த்தரமா பேசுறான். அந்த கல்யாணராமனுக்கு கருத்துரிமை இல்லையா, எப்படி கைது செய்யலாம் அப்படின்னு சீமான் வர்றான். இப்ப இதுல தொகுத்து மொத்தமா பார்த்தோம்னா சீமான் யாருடைய கருத்துரிமைக்கெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார்? மாரிதாஸ், H. ராஜா, கிஷோர் கே சுவாமி, கஸ்தூரி, சவுக்கு சங்கர், கல்யாணராமன், மகாவிஷ்ணு, இப்படி யாரெல்லாம் பாஜக RSSக்கு ஆதரவான நபர்களோ, சனாதனத்திற்கு ஆதரவான நபர்களோ, அந்த நபர்களுக்கெல்லாம் ஓடோடி போய் ஆதரவு தெரிவித்திருக்கின்றான் இந்த சைமன் செபாஸ்டின். அதுவும் வேற ஏதோ பிரச்சனை கிடையாது, டைரக்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆமா. அப்ப யாரெல்லாம் இவன் எதிர்த்து இருக்கான் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. யூடியூப் ரூட்டர்ஸ், இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் எல்லாம் நான் கோர்ட்டுக்கு கேஸ் போட்டு இழுப்பேன். இந்த அதர்ம மனோஜ்னு ஒருத்தர் இருக்கான், எண்ணெய் சட்டியில போட்டு என்ன வறுத்த மாதிரி இந்த மகனை போட்டு வறுத்து சாவடிக்கிறான். அப்புறம் என்ன பிரஸ் மீட்ல, டே கரிகாலா பிரஸ் மீட்டுக்கு வராது, அவர் எதுவும் மரியாதை கூட பேசல. ஆமா, அவர் என்ன சொல்ல, பேசினா நீங்க அப்படி எதுவும் பேசல, ஆனா உங்களை உரிமையில திட்டினாரு. அதே மாதிரி நீங்க பிரஸ் மீட்டுக்கு போனீங்க, உங்களை எப்படி ஓபிசினா அவுட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா அது அதர் பேக்வர்ட் கிளாஸ், இது கூட தெரியலையே உங்களுக்கு. நீங்க கேள்வி எழுப்புனப்ப உடனடியா டென்ஷன் ஆகி ஆமாண்டா நான் முட்டா பையதான்டா, ஏன்டா எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கதறலாம். அப்ப இவன் ஒரு புறம் RSS சனாதன கும்பலை ஆதரிப்பது, இன்னொரு புறம் யாரெல்லாம் ஜனநாயகத்தையும் பாசிசத்திற்கு எதிராகவும் செயல்படுகிறார்களோ அவரையெல்லாம் கடுமையாக எதிர்ப்பது அப்படின்றதான் இவனோட வேலை. இப்ப சைமனை பொறுத்த வரைக்கும் கருத்துரிமைனா என்னன்னா, ஒடுக்குபவனுக்கு கருத்துரிமை வேணும், ஒடுக்கப்படுபவனுக்கு கருத்துரிமை தரக்கூடாது. இதுதான் சைமனினுடைய கருத்துரிமை கோட்பாடு, இதுதான் RSSனுடைய கோட்பாடு. இதைத்தான் 2000 ஆண்டுகளாக சனாதனம் பின்பற்றி வருகின்ற ஒரு கோட்பாடு. இப்ப இவ்வளவு கருத்துரிமையை பத்தி நீ பேசுறிய, இசைவாணி பிரச்சனை எவ்வளவு கொழுந்து விட்டு எரியுது, நீ வாய திறந்தியா? இப்ப மாமா பையன் சாட்டை துரைமுருகன் கலைஞர் குறித்து ஆபாசமா ஒரு பாட்டு பாடுறான், அந்த பாட்டை நானும் பாடுறேன் அப்படின்னு நீ ஆபாசமா பாடின, என்ன முடிஞ்சா கைது பண்ணுங்க அப்படின்னு சவால் விட்ட. இப்ப நீ நல்ல ஆண்மகனா இருந்தா, ஒரு அப்பா அத்தாளுக்கு பிறந்திருந்தா, இசைவாணி பாடுனா ஐயம் சாரி ஐயப்பா பாடலை நானும் பாடுறேன், முடிஞ்சா என்ன கைது பண்றா அப்படின்னு நீ சவால் விட்டுருக்கணுமா இல்லையா? முடிஞ்சா என்ன மிரட்டிப்பாரு, முடிஞ்சா என்ன மிரட்டிப்பாரு அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அமைதியா பொத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன் பொத்திக்கிட்டு இருக்கிறான்? இப்ப கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை விமர்சனம் செய்தார்கள். அன்றைக்கு கடுமையா எடுத்து அறிக்கை விடுறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்களுடைய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோக்களை டெலீட் பண்ணி அந்த சேனலையே அதிமுக ஒழிச்சு கட்டுனுச்சு. அன்றைக்கே அடிமை அரசாங்கம், அதற்கு துணை நின்றான். ஆனா அன்றைக்கு அவர்களுடைய கருத்துரிமைக்காக பேசல, இன்றைக்கு இசைவாணியினுடைய கருத்துரிமைக்காக பேசல.
அறிக்கை கூட விடல. பேருக்கு கேட்டா என்ன சொல்றானுங்கன்னா, எங்க அண்ணன் அன்னைக்கே ஐயப்பன் கோயில் பிரச்சனை அன்னைக்கே பேசிட்டாரு அப்படின்றானுங்க. உங்க அண்ணன் இப்படிதான் சொல்றான், சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டுன்றான். ஆனா உங்க அண்ணன் கட்சியிலிருந்து வெளில வரவன் எல்லாருமே கட்சிக்குள்ள மறவன்டா, இவன்டா, நாடாருடா, இப்படி பல பிரச்சனை இருக்குதுங்க. சாதி பார்த்து தான் இந்த கட்சியில வந்து சீட்டு கொடுக்குறாங்க, உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்படின்னு எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரிதான் நான் அன்னைக்கு பேசினேன் அப்படின்றல, இன்னைக்கு நீ என்ன புடுங்கிட்டு இருக்கிற? இன்னைக்கு நீ என்ன வந்து அப்படியே கலட்டி கம்பு நாட்டிட்டு இருக்கிற? ஏன் வந்து பேச மாட்ற? ஏன் இசைவாணிக்காக இவன் பேசல அப்படின்னா, இசைவாணி ஒரு அம்பேத்கரிஸ்ட், இசைவாணி ஒரு பெரியாரிஸ்ட், அவங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அவருக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கலாமா? இப்ப இந்த மற்ற நபர்கள்லாம் பாருங்களேன், கஸ்தூரி, கிஷோர் கே சுவாமி, மாரிதாஸ், இவங்க எல்லாருமே, கேடி ராகவன், இவங்க எல்லாருமே பார்ப்பனர்கள் அல்லது நான் பார்ப்பன அடிமைகள். இவர்களுக்கு தான் சீமானுடைய ஆதரவை ஒழிய ஒரு அம்பேத்கரிஸ்டுக்கோ ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கோ சீமான் ஆதரிக்க மாட்டான். காரணம் என்ன? அவனுடைய ஜாதி வெறி. அந்த ஜாதி வெறி தான் இதுக்கெல்லாம் காரணம். அதே பிரஸ் மீட்ல என்ன சங்கின்னு சொல்றீங்களே, ஆனா முதல்வரும் துணை முதல்வரும் ஒரே நாள்ல காலில் மால்லன்னு போய் மூடியை சந்திச்சுட்டு வராங்க. ராஜ்நாத் சிங் இதை வச்சு நாணயம் வெளியேறாங்க. மற்ற மாநில முதல்வர் மீது தான் ஏதாவது நடவடிக்கை இருக்குது, ஏன் தமிழ்நாட்டு முதல்வர் மீதோ அமைச்சர்கள் மீதோ ஒரு நடவடிக்கை இல்லை? இவங்க தான் உண்மையான சங்கின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் யாருங்க? முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலின் யாரு? துணை முதலமைச்சர். இப்ப இவங்க அலுவல் ரீதியாக போய் பிரதமரை சந்திக்கிறார்கள், உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார்கள், ராஜ்நாத் சிங் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திக்கிறார்கள், நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்புன்றது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது செஞ்சுதான் ஆகணும். இதையே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, போன வருஷம் வந்து மழை வெள்ள பேரிடரின் போது உங்க அப்பா வீட்டு காசியா கேட்டோம், பணத்தை கொடுங்கன்னு உதயநிதி கேட்டாரு. கேட்டதுக்கு நிர்மலா சீதாராமன் எப்படி எல்லாம் கொந்தளிச்சாங்க. இப்ப நீ அந்த மாதிரி என்னைக்காவது நிர்மலா சீதாராமனை கேட்டிருக்கிறியா? நீ என்னைக்காவது பேசியிருக்கிறியா? சனாதனத்தை ஒழிப்போம், மலேரியா டெங்கு கொசுவை போல அப்படின்னு உதயநிதி சொல்லிருக்கிறாரு. இதை விட வந்து வேற என்ன சொல்லணும்? இப்ப உன்னை மாரி சங்கின்னா சக தோழன் நண்பன்னு உதயநிதி ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்கிறாரா? அப்ப அவர்களை நோக்கி எதற்காக சந்தேகப்படணும்? ஒன்னை பார்த்து தான் சந்தேகப்படணும். பிராமணர்கள் வந்து 2000 வருஷமா இங்கதான் இருக்கிறாங்க, அவங்க தான் தமிழர்கள். சக தேசிய இனமான தெலுங்கர்களும் மலையாளிகளும் வந்து நம்முடைய எதிரிகள் அப்படின்னு சித்தரிக்கின்ற நீ தான் சங்கி, நீ தான் வந்து பார்ப்பன அடிமை, ஒன்னதான் சந்தேகப்பட முடியும். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டியதில்லை, அன்னை தமிழ் மொழி அர்ச்சனை மொழி ஆனால் போதும் அப்படின்னு தமிழன் கோயில் கருவறைக்குள் போகக்கூடாது அப்படின்றத ஒரு கொள்கையாக ஒரு நாய் ஒரு திருடன் வைத்திருக்கிறான் அப்படின்னா அது சீமான் தான். அப்ப கொள்கை பூர்வமாகவே நீ வந்து ஒரு சங்கியா இருக்கிற. அது பல்வேறு விஷயங்கள்ல உறுதிப்பட்டாச்சு, வெளிப்பட்டுருச்சு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்கிறாரா? அப்படின்னு மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறாரா? நீ வெக்கமே இல்லாம பேசுற. உன்னை சங்கின்னு சொல்லாம வேற என்ன சொங்கி நான் சொல்றது? அங்க கும்பகோணத்துல ஒரு பிரஸ் மீட்ல செய்தியாளர் வந்து கேள்வி கேட்கிறாரு, உன் பேர் என்ன? சிராஜுதீன். ஓ நீ சிராஜுதீனா? அப்படின்னா இப்படிதான் பேசுவ. ஹெச் ராஜா என்ன சொல்லுவான் பிரஸ் மீட்ல? பேரை கேட்பான், பேரை சொன்னா நீ கிறிஸ்தவ கைக்கூலி, நீ ஆன்டி நேஷனல் அப்படின்னு ஒரு பெயரை வைத்தே பிராண்ட் பண்றவன் நீ உன்னை சங்கின்னு சொல்லாம வேற என்னடா சொல்ல முடியும்? உனக்கு வெக்கமா இல்லையா? நீயே போய் கண்ணாடியை பார்த்து எச்சு துப்பிக்க. ஏன்னா மத்தவங்க எச்சு துப்புனா கேவலம், துப்புற எச்சுக்கு கேவலம். நீயே உன் மூஞ்சில துப்பிக்க, அதுதான் வந்து சரியா இருக்கும். இதுல உச்சகட்டத்திலயும் உச்சகட்டங்க. எலெக்ஷன்ல போய் பாஜக வேட்பாளருக்காக மகாராஷ்டிராவில் போய் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்றான் இதே சைமன். 2 லட்சம் கோடி கடனை அடைத்து உலக வங்கியில் 2 லட்சம் கோடி பணத்தை போட்டு இருக்கின்றார் மோடிஜி அப்படின்னு கையை முறுக்கி மோடிக்கு ஆதரவா வந்து முட்டு கொடுத்தான். மோடிக்கு நான் ரொம்ப இஷ்டம். இந்த பிரஸ் மீட்ல சொல்றான், மோடி என்னை சந்திக்க கூப்பிட்டாரு, நான் போகல அப்படின்றான். பாஜக 2000 கோடி என்கிட்ட பேரம் பேசினுச்சு அப்படின்றான். அப்ப யார் நெருக்கமானவர்கள்? இப்ப இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகள் மீது வழக்குகளை போட்டு முடக்குகின்ற வேலையை பாக்குறாங்க. அதே போல தமிழ்நாட்டுல ஒரு அசைன்மெண்ட் எடுத்தாங்க. செந்தில் பாலாஜியை குறிவைத்து திமுக ஆட்சியை உடைக்க வேண்டும், எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தின் மூலமாக கைப்பற்ற வேண்டும்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டம் நடைபெறவில்லை. நீதிமன்றங்கள் மூலமாக 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் மீண்டும் எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. அப்ப இவ்வளவு விஷயம் தரவுகள் வந்து கண்ணு முன்னாடி இருக்கிறப்ப அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறான்னா
இவன் பாசிசத்தின் கைக்கூலியா இல்லையா? சீமான் அவர்கள் வந்து சங்கின்னா நண்பன், திராவிடன்னா திருடன், எது அவமானம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது சங்கினா நண்பன் அப்படின்றதுக்கு ஒரு புதுசா விளக்கம் கொடுக்குறான் சைமன் செபாஸ்டின். என்ன விளக்கம்னா, துளசிதாசருடைய ராமாயணத்தில் அனுமனை சங்கின்னு சொல்றாங்களாம். அப்ப சங்கினா நண்பன் அப்படின்னு பொருள் அப்படின்றான். இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரா என்ன சங்கின்னு சொல்றதுன்னு செருப்பை தூக்கி காட்டினிய அன்னைக்கு நீ துளசிதாசர் ராமாயணத்தை படிக்கலையா? அன்னைக்கு துளசிதாசர் ராமாயணம் உனக்கு தெரியாதா? இல்ல நான் கேட்கிறேன், இப்ப உன்னோட பிழைப்புவாதத்தை நீ அம்மனமாக பாஜக சங்கி என்று ஊருக்கு தெரிந்ததை மறைத்துக் கொள்வதற்காக துளசிதாசர் ராமாயணத்தை ஒரு ஆயுதமாக நீ இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற. உன்னை ஏன் சங்கின்னு சொல்றாங்க? ரஜினிய எவ்வளவு கீழ்த்தரமா நீ விமர்சனம் பண்ணி இருக்கிறீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் குடும்பத்தை பர்சனல் அட்டாக் பண்ணிருக்கிறார். அவர் வந்து ஒரு கன்னட மராட்டியன், இங்க என்னடா வேலை, எங்க தாத்தா என்ன அப்ப போக்குவரத்தா இருந்து நீ பிறந்துட்டியா, இதெல்லாம் சாட்டை துறைமுருகன் கேட்டிருக்கான். அவ்வளவு கீழ்த்தரமா வந்து பேசுனீங்க. அதே போல சுடுகாட்டுல வெற்றிடம் இருக்கு, அங்க போய் படுத்துக்க, இப்படி எல்லாம் பேசிட்டு என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள்கிட்ட ஆசி வாங்கணும் ஐயா அப்படின்னு போய் சந்தித்து விட்டு வந்து வாய் நிறைய புழுகி சங்கி என்றால் சக தோழன் நண்பன் அப்படின்னு நீ விளக்கம் கொடுக்கறதுனாலதான் உன்னை சங்கின்னு சொல்றாங்களே ஒழிய வேற ஒரு காரணம் இல்லை. சைமன், நீ சங்கிதான். நீ நண்பன்னு சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி நீ சங்கிதான். கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தமிழர் சமயமே இல்லை. ஒன்னு அரேபிய மதம், இன்னொன்னு ஐரோப்பிய மதம் அப்படின்னு எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசணும். அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கூடாது. ஆமா, இடஒதுக்கீடு தரக்கூடாது. நீங்க தாய்மர மதத்துக்கு திரும்புங்க. அருந்ததியர்கள் வந்து தெலுங்கர்கள், அவங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்களாம் மலமல்ல வந்தவர்கள் அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையே கொச்சைப்படுத்தி எப்படி நீ இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு எவ்வளவு கீழ்த்தரமாக ஆபாசமா இந்த ஆள் வந்து பேசலாம். இப்படி பட்டியல் இட்டுட்டு போலாம். அந்த ஆள் அத்தனை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களினுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சங்கி எப்படி வேலை செய்வானோ அதே மாதிரிதான் வேலை செஞ்சிருக்கிறான். இன்னைக்கு தென் மாவட்டத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, தேவர் ஜாதிக்கும் தேவேந்திரர் சமூகத்துக்கும் இடையே இன்னைக்கு கலவரம் மூலம் ஆபத்து ஏற்பட்டு இருக்குது. அதுக்கு யார் காரணம்? இந்த ஜாதி கிட்ட வந்து முத்துராமலிங்க தேவர், மூக்கையா தேவர் அப்படின்னு இங்க உசுப்பேத்துறது. அந்த மக்கள்கிட்ட போய் இப்ப தேவேந்திர குல வேளாளர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு அங்க உசுப்பேத்துறது. இப்ப இன்னைக்கு இவங்க 2 பேரும் வந்து அடிச்சுக்கிறாங்க. இப்ப இதற்கு யார் காரணம்? இது யார் செய்வா? சோசியல் இன்ஜினியரிங், ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, ஆர்எஸ்எஸ் காரன் தான் இதை செய்வான். இப்ப சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி, அதனாலதான் இதெல்லாம் செய்யறான். இப்ப இத்தனை ஆதாரம் இருக்கிறப்ப நீ ஏதோ பெரிய யோக்கிய மயிறு அப்படின்றத கேட்கிறவன் கேனப்பயலா இருந்தாதான் நீ சொல்ற விளக்கத்தெல்லாம் வந்து நம்புவான். இப்ப அடுத்து வருவோம். திராவிடன்னா திருடன் அப்படின்னு ஒரு பொருள் சொல்றான். எந்த அகராதியில இருக்குது? இல்ல கேட்கிறேன், எந்த அகராதியில் இருக்குது? சைமன் அகராதியில இருக்குதா, இல்ல யாருடைய பாவாணரினுடைய அகராதியில் இருக்கிறதா, பெருஞ்சித்திரனாரினுடைய அகராதியில் இருக்கிறதா? எந்த தமிழ் தேசியவாதிகள், உண்மை தமிழ் தேசியவாதிகள் யாராவது திராவிடன் அப்படின்னா திருடன்னு சொல்லிருக்கிறாங்களா? உனக்கு ஏன் திராவிடன்னா இவ்வளவு எரியுது? திராவிடன்னா பாப்பானுக்கு எரியுது, பாஜக காரனுக்கு எரியுது, உனக்கே எரியுது. ஏன்னா நீ பார்ப்பன கைக்கூலி, அவர்களுடைய ஏவல் நாய். எச் ராஜா பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்னு பேசுறான். சைமன் அதே போல கலைஞர் சிலையை உடைப்போம் அப்படின்னு பேசுறான். இப்ப இவர்கள் எச் ராஜாவால் வெளிப்படையாக பேசி அட்மிட் போட்டான்னு பயந்து பின்வாங்கி ஓடுகின்ற நிலைமை தான் தமிழ்நாட்டுல இருக்குது. அப்ப தமிழ் அடையாளத்தோடு இதை முன் வந்து பேசணும். ஆமா, பிரபாகரன் பேரை சொல்லி இதை பேசணும். ஏங்க, புலிகளுடைய ஆவணத்திலேயே ஆண்டன் பாலசிங்கம் நாங்க திராவிட இனம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாப்ல. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் இவர் ஏத்துக்க மாட்டாரா? நீ என்ன அதை விட பெரிய புடிங்கியா? இல்ல பிரபாகரனோட நீ என்ன பெரிய ஆளா? நீ யார் முதல்ல? இப்ப திராவிடன்னா திருட்டு பய அப்படின்னு ஒரு விளக்கத்தை சைமன் செபாஸ்டின் சொல்றான். இப்ப சைமன் செபாஸ்டின்னா அதற்கு என்ன பொருள் தெரியுமா? பாலியல் பொறுக்கி, திரள்நிதி திருடன், நாக்பூர் நாய், நாக்பூர் அடிமை, பார்ப்பன கைக்கூலி, குருமூர்த்தி வீட்டு அடிமை. சைமன் செபாஸ்டின்னா இது எல்லாமே பொருள். இப்ப இந்த விளக்கத்திற்கு ஒன்னால் பதில் சொல்ல முடியுமா? டே கருக்கிஞ்ச இடுமானம் கார்த்தி முடிஞ்சா பதில் சொல்லு. டே மாமா பையலை சாட்ட முடிஞ்சா பதில் சொல்லு. இல்ல வேற யாரெல்லாம் இருக்கிறீங்களா? மிஸ்டர் பாக்கியராசன், திரள்நிதி திருடரே, முடிந்தால் நீங்களும் பதில் சொல்லுங்கள். திராவிடன்ற வார்த்தையை சீமானா இருக்கட்டும், இல்ல நாம் தமிழர் சார்ந்தவர்களா இருக்கட்டும், ஏன் அவ்வளவு கொச்சப்படுறாங்க? அது மேல ஏன் அவ்வளவு ஒரு வன்மம்? ஏங்க, திராவிடம் அப்படின்ற வார்த்தை நூற்றாண்டுகளாக இருக்கின்ற வார்த்தை. அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார், தமிழ திராவிடம் அப்படிதான் இது வந்து உருவானுச்சு. தமிழ் என்பதும் திராவிடம் என்பதும் ஒன்றுதான்
அப்படின்றதான் மிக தெளிவாக அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. நாங்கள் தான் பூர்வகுடி மக்கள், நாங்கள் எல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு அயோத்திதாசர் தந்தை பெரியாருக்கு முன்னாடியே 1890களில் சொன்னார். அதற்கு பிறகு நாங்கள் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு MC ராஜா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்தார் சென்னை மாகாண சபையில். இன்னைக்கு சட்டமன்றம், அன்னைக்கு வந்து சென்னை ஒன்றிணைந்த சென்னை மாகாணத்துல இப்ப அப்படி கொண்டு வர்றாரு. அப்ப திராவிடம் அப்படின்ற வார்த்தை அப்படின்றது தமிழை குறிக்கின்ற வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் திராவிடம் என்பது இந்த மொழி குடும்பத்தை சுட்டுகின்ற வார்த்தை. இதை வந்து பெரியார் கண்டுபிடிக்கல, பெரியாருக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கால்டுவெல் சொல்லிருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி எல்லிஸ் சொல்லிருக்கிறாரு, ஜான் மார்ஷல் சிந்துவெளியை அகழ்வாய்வு செய்த ஜான் மார்ஷல் இது வந்து ஆரிய நாகரிகம் அல்ல, இங்கு வேறு ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறது, இது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொன்ன ஜான் மார்ஷல் அதை வந்து முன் வச்சிருக்கிறாரு. இப்படி பல்வேறு ஆய்வறிஞர்கள் அம்பேத்கர் முதல் அயோத்திதாசர் வரை பலரும் வந்து நிறுவிய உண்மை. இது ஏன் உனக்கு வலிக்குது? இப்ப பெரியார் அன்றைக்கு வந்து சொன்னார், திராவிடன்னு சொன்னாதான் பாப்பான் உள்ள வர மாட்டான், நீ தமிழன்னு சொன்னீங்கன்னா பாப்பான் உள்ள வந்துருவான் அப்படின்னு பெரியார் சொன்னார். இன்றைக்கு அது 100க்கு 100% உண்மை என்ற நிலைக்கு வந்து விட்டது. ஏன்னா பேசு சங்கி பேசு ராஜவேல் இருக்காருல்ல, அவர் ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்றாரு, பாப்பானையும் பாப்பாத்தையும் வச்சு. என்ன கூட்டம்னா சனாதன தமிழர் சங்கம். எப்படி சனாதன தமிழர் சங்கம்? ஏண்டா எப்படா சனாதன தமிழர் சங்கம்னு பேர் வைக்க முடியும்? இப்ப சனாதன திராவிடர் சங்கம்னு ஒன்னால வைக்க முடியுமா? இப்ப நாம் தமிழரே வந்து என்ன, அதுவே ஒரு சனாதன தமிழர் சங்கமாகத்தான் அது செயல்பட்டு வருகிறது. அப்ப தந்தை பெரியார் சொன்னது எப்படி 100க்கு 100 உண்மை என்பதை பார்ப்பனர்கள் இன்று வரை நிரூபிக்கிறார்கள். சீமான் இன்று வரை நிரூபிக்கின்றான். தமிழர்களுக்கு சுயமரியாதையும் எழுச்சியையும் கொடுத்தது வந்து திராவிட இயக்கம். திராவிடன் என்கின்ற சொல் எப்படி அமெரிக்காவில் நாங்கள் கருப்பர்கள் தான் என்று எழுச்சி சொல்லாக நீக்ரோ என்ற சொல்லை பயன்படுத்தி பிளாக் பேந்தராக வந்து உருவெடுத்தார்களோ, அதே போல திராவிடன் என்று ஒரு எழுச்சி சொல்லை பயன்படுத்தி தமிழ் மக்கள் 100 ஆண்டுகளாக தங்களுடைய உரிமையை காப்பாற்றி வருகிறார்கள். அந்த திராவிட இயக்கத்தை, அந்த சொல்லை கேவலப்படுத்துவதன் மூலமாக ஒரு 100 ஆண்டு கால தமிழனுடைய சுயமரியாதை வாழ்வை கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படின்றதான் இவர்களுடைய திட்டம். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.